ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திரமுரளி. நம்மளோட சினி ரிவ்யூஸ் என்ற சேனலில் சந்திரமுரளி அஃபிஷியல் பேஜாக மாற்றலான்னு இருக்கோம். என்ன ரீசனுக்கோசரம் சினிமாவை தாண்டி நிறைய விஷயத்த கண்டென்ட்டை போடலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் சந்திரமுரளி அஃபிஷியல் சேனலை சேஞ்ச் பண்ணுறதா இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஒரு சில பேர் அது ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுந்தர்சியோட மதகத ராஜா படம் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு வந்திருக்குங்க. ஒரு டைம் ட்ராவல் படம் தான் இது கிட்டத்தட்ட சொல்ல போகணும்னா. ஏன்னா ஒரு ஜென்ரேஷனை தாண்டிச்சு. 2012 அந்த காலகட்டத்தில் எடுத்த படம். அப்போங்கிற காமெடி இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்றது ஒரு சில தயக்கம் இருந்தாலும், ஒரு சில யோசனைகள் இருந்தாலும், ஆனால் 12-13 வருஷம் கழிச்சு வந்த அந்த படம் கிட்டத்தட்ட ரசிகரால் பெரும்பாலான எதிர்பார்க்கப்பட்ட படம். இந்த பொங்கலுக்கு மத கஜ ராஜா எம்ஜிஆர் அந்த படம் தான் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தானம் காமெடி தான். இந்த படத்தில் ஒரு நடிப்பு பட்டாளமே இருக்குது. விஷால் இருக்கார், அஞ்சலி இருக்காங்க, வரலட்சுமி சரத்குமார், மணிவண்ணன் அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனோபாலா இருக்கார், அவரும் இறந்துட்டார். மனோபாலாவோட காமெடியெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் மனோபாலம் காமெடி பிரித்து எடுத்துருப்பார். அதை தாண்டி நெல்லை சிவா இருக்கார், செல்லதுரை இருக்குது, சிட்டு பாபு இருக்கார். ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ இந்த நடிகரில் நம்ம திருப்பி இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. படம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் ஒரு பிடி ஒரு சின்னதாக ஒரு கேம் விளையாடி அப்படியே அதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் ஸ்போர்ட்ஸில் ஓடி ஜெயிச்சவங்க. அப்படியே அதுலேருந்து பிரிஞ்சு போனால் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குற எல்லாம் ஒரே வில்லன் தான். சடகோபன் ரமேஷ் கூட இந்த படத்தை நடிச்சிருக்காரு. அவர் கூட நல்லா ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. எல்லாருமே சந்தானம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறிட்டார். ஆனால் சந்தானம் ரொம்ப நாள் கழித்து இந்த காமெடி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக. தமிழ் சினிமாவில் பாதி நடிகர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓடின படத்தை தாண்டி சந்தானோட காமெடி தான் படம் தான் படத்தை பாதி பேர் ஹிட்டு கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் ஒரு கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா உதயநிதிலாம் சும்மா ஒரு பாட்டு தான். ஆனால் சந்தானம் தான் ஃபுல் காமெடி பீக்கில் போய் இந்த படத்துக்கு மேலே தூக்கிட்டு போனார். ஸோ அந்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளாமர்லாம் இருக்குங்க. ஆனால் 2000 அப்போவே சுந்தர்சி கிளாமர் எடுத்துருக்காரு பாருங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கைது தெரிஞ்ச கட்டம்பரான கதையை சுந்தர்சியோட ஜானர் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு ஃபைட்டுனா அப்படியே கார் பறக்கிறது, அந்த ஓடையில் உட்காந்து குளிச்சுட்டு பேசுகிற சீன்லாம் காலங்காலமாக தொடர்ந்துட்டு இருக்குது. அரண்மனை, வின்னர், மதகத ராஜா இந்த மாதிரி தான் இருக்குது. விஷாலோட ஃபிசிக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழித்து இந்த படம் வந்ததுனால ரசிகர்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது. படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி தெறிக்க விட்டா. படம் ஃபுல்லாக காமெடி சொல்ல மாட்டேன், காமெடியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சந்தனோட காமெடியெல்லாம் பயங்கர சீனாக இருக்குது. எல்லோரும் சிரித்து வாய் வலிச்சு போச்சு. கொஞ்சம் கிளாமர் இருந்தாலும் ஃபேமிலியாக பார்க்குறவங்க இது கொஞ்சம் தவிர்க்கலான்றதை தாண்டி எப்படி ஓடிடியில் வந்தால் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. பட் இருந்தாலும் அதை தாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஃபுல் காமெடி சீனு. என்னடா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் பிடி சாரோட அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த முன்னாள் வாத்தியார் வீட்டு ஃபங்க்ஷனு, அதனால் கூப்பிடுவாங்க. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சிக்கல் சந்திச்சிருப்பாங்க. சந்தானம் ஒரு பக்கம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், சடகோபன் ரமேஷ் அவருக்கு ஒரு பக்கம் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவருக்கும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு சிலர்லாம் குளறுபடி நடக்கும். அந்த காமெடி சீன் சந்தானம்லாம் மாமியாரை வச்சு செய்ன்னு செய்கிறார். அந்த காமெடி எல்லா கல்யாணம் அவங்களுக்கும் ஒரு சில மாமியார்லாம் பார்த்தா வெள்ளி மாதிரி தெரிவாங்க. அதை எப்படிடா காமெடி மூலமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சீன்லாம் சந்தானம் பீக்கில் விட்டார், தெறிக்க விட்டார். அதை தாண்டி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு, அந்த வாதியோட ஃபங்க்ஷன் கல்யாணம் முடிச்சுட்டு எல்லோரும் போகிறப்ப சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே எதிரி தான் நம்ம சோனு சூட் தான். 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே எதிரி தான். அந்த எதிரியை இப்போ எப்படி சவால் விடுறாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸை எப்படி அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றது தான் விஷால் செகண்ட் ஹாஃபில் போவார். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி போனதே தெரியல. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. கடைசியில் ஒரு மசாலா படம் மாரி தான் முடித்தாங்க. சரிங்களா? ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவர் மினிஸ்டர் அண்ட் மணி அண்ட் மீடியா அப்படி ஒரு ஆள்பலம் கொண்ட ஒரு நபர்கிட்ட ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குற பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போய் டக்குன்னு பண்ணுற முடியாது. இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் முடியும். நட்சத்திரத்தில் ஒரு தலைவர்கிட்ட போய் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கு தன்மையாக இல்லாமல் இருந்தால் கூட
செகண்ட் ஹாஃபில் ஒரு சில காமெடி சீனு, அந்த கிணத்துல ஒரு காமெடி பண்ணுவாங்க, அது அந்த ஓடையில் ஒரு சில காமெடி சீன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கத்தன்மையாக இருந்துச்சு. படத்தில் வந்து ஒரு சில தான் குறைகள் இருக்குது. ஆனால் இப்போ வர படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எவ்வளோ தேவை சரி, இப்போ வந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எவ்வளோ மேலு. என்ன ரீசன்னா, ஏன்னா மக்களால் பெருசாக கொண்டாடுறாங்க. இந்த பொங்கலுக்கு வந்து பாருங்கள், விடாமுயற்சின்னு ஒரு படம் வரல, அதை தாண்டி எவ்வளோ படம் வந்துச்சு. ஆனால் மதகத ராஜா எம்ஜிஆர் அப்படின்ற படம் மட்டும்தான் சூப்பராக ரசிகர்கள் பெரும்பாலும் காமெடி பண்ணி காமெடி சந்தானம் பேசாமல் விட்டுட்டு காமெடிக்கே வந்துடலாம் போல். ஆனால் அவர் ஹீரோ நடிக்கிறாரு, அது அவர் விஷயம், நம்ம அது தலையிட முடியாது. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க ஒரு மாதிரி மனோபாலெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் காமெடி பண்ணியிருக்காரு பாருங்க. சும்மா பிரித்து எடுத்துறாரு. மணிவண்ணெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. என்ன ரீசன், அவர்லாம் ஒரு டேரக்டர் தாண்டி நிஜத்தில் என்ன இருக்கோ அப்படின்றத வந்து அவர் அப்போவே பேசினார். அப்போவே பாலிடிக்ஸ் பற்றி பேசின ஒரு ஆள் தான். அவங்களாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுந்தர்சினா கிளாமர்னா சுந்தர்சி அப்படின்ற ஒரு பக்கம் போய், சுந்தர்சினா பேயின்ற பக்கம் ஒரு பக்கம் போய், சுந்தர்சினா காமெடி, இதுதான் உண்மை. ஏன்னா சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படம் கொடுத்துருக்காரு. கடைசியில் வச்சு அருணாச்சலம் கொடுத்துருக்காரு. அந்த படம்லாம் வந்து பார்த்தா சுந்தர்சி எடுத்தாலும் பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் அதை தாண்டி சுந்தர்சியை காமெடியை அடிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு சில கிரிஞ்சான காமெடி பண்ணால் கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, சக்குனே கிரிஞ்சி அப்படின்றவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த 2K கிட்ஸ் கூட இந்த படத்தை கொண்டாடுறாங்க. பொங்கலுக்கு மதகஜராஜா தான் வெற்றி. அப்போ எடுத்தாங்க இந்த பொங்கலுக்கு உள்ளான்னு இத்தனை வருஷம் ஒரு டைம் ட்ராவல் நம்மளுக்குலாம் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சரில் 5 நடிச்சிருக்காங்க. அதில் ஓல்டு கெட்டப்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டர் கெட்டப்பு. விஷாலோட இன்ட்ரோ மட்டும் தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது. அதை தாண்டி மற்ற படம் எல்லாமே சூப்பர் தான். எல்லோரும் பார்த்து கண்டுகளிங்க. இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி மறுபடியும் நடிச்சிருக்கிற எல்லாரும் சந்தானத்துக்கு காமெடி பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். குறை நேர்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுவோம். மறக்காமல் என் சினி ரிவ்யூஸ் என்ற பேஜை சந்திரமுரளி அஃபிஷியலாக மாற்றிட்டேன். என்ன ரீசனுக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கன்னா போனால் கூட ஃபுட்டு கூட ரிவ்யூ பண்ணலாம், விளாக் பண்ணலாம். அந்த பர்பஸ்க்கோசரம் இந்த சேனலில் மாற்றப்படுது. பொலிட்டிக்கல் கண்டென்ட்டும் கூட போடலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் இது வந்து சந்திரமுரளி அஃபிஷியல் என்னோடய நேம்லேயே இந்த சேனல் ஆரம்பித்து இருக்கலான்னு ஒசரம் ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்டில் அவங்க குறை நிறைகளை தெரிவிங்க. நன்றி, தேங்க்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.